இது ஒரு முக்கியமான சத்தியம், நல்லா கவனிங்க. ஆண்டவர் கூடவே இருந்த யூதாஸ் கரியாத்துக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு அந்த தாண்டும் போது அதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ண முடியல. கூடவே இருந்து அவன் என்ன பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு அவனுக்கு, அவன் மனம் திரும்பினான். யூதாஸ் கரியாத் மனம் திரும்பலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்க ரொம்ப தப்பு. நீங்கள் பைபிளில் போய் நல்லா பாருங்க. அவன் என்ன பண்ணான், மனம் திரும்பி குற்றமற்ற ரத்தத்தை என்ன பண்ணிட்டேன் நான் காட்டி கொடுத்துனேன்னு அவன் தவற உணர்ந்தான். மனம் திரும்புறதுன்னு நான் தவற உணர்றத அதை பண்ணான். அதை பண்ணியும் அவனால் என்ன பண்ண முடியல. அவனால் அந்த இன்னொரு வாய்ப்பு அவனால் என்ன பண்ண, புரியுதுங்களா? தவற உணர்றது வேறு பாருங்க. ரிப்பென்டன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அக்செப்டன்ஸ். புரியுதுங்களா? ரிப்பென்டன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதை விட என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அக்செப்டன்ஸ். மன்னிப்பு கேட்கறதுக்கு பேர் தான் என்ன, மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் முக்கியமா? முக்கியம். ஆனால் மனம் திரும்புதலை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீ மனம் திரும்பும் போது ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொண்டார், மன்னித்து விட்டார் என்கின்ற உணர்வு, கான்ஷியஸ், ஐ ஆம் அக்செப்டட். நீங்கள் மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கொண்டுட்டாருன்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்றது எவ்வளோ பேர் புரிஞ்சு? மனம் திரும்புதல் எவ்வளோ முக்கியமோ, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உங்களுடைய ரட்சிப்பு மனம் திரும்புதலில் வந்துச்சா? மனம் திரும்பி, அதுதான் நம்ம பாட்டு பாடும், பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை. அப்போ அந்த மன்னிச்சிட்டாருன்ற என்ன தேவை, அந்த நிச்சயம் தான் நமக்கு சல்வேஷன். மன்னிப்பு கேட்கறது சல்வேஷன் இல்லை, அவர் என்னை மன்னித்து விட்டார் என்கின்ற நிச்சயம் யாருக்குள்ள வேணும், நமக்குள்ள வேணும். அவர் என்னை மன்னித்து விட்டார், அவர் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்கின்ற அந்த உணர்வு தான் தேவனுடைய பிளஸ்ஸிங்ஸை நம்ம கிட்ட கொண்டு வருது. வெறும் மனம் திரும்புதல் என்ன பண்ணது, கொண்டு வரவே வராது. நல்ல கவனிங்க. எப்பவுமே நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா மனம் திரும்புதல் மாத்திரம் பத்தாது. மனம் திரும்புதல் நல்லது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார், நம்ம மனம் திரும்பணும். ஆனால் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு, நீங்கள் புரியுதுங்களா, அந்த ஜபத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கான்சியஸ் வரணும்னா, அவர் என்ன பண்ணிட்டார், என்ன மன்னிச்சிட்டாரு, என்னை ஏற்றுக்கொண்டு. இதுதான் அடுத்தது உங்களை நல்லா வாழ வைக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு எழும்பும் போது மன்னிச்சார என்னன்னு தெரியலையே, மன்னிச்சார, இது புரியுதுங்களா? இந்த உணர்வோடு வாழ்ந்து தான் யூதாஸ் கரியாத் செத்து போனான். அப்போ என்னை மன்னிச்சிட்டாரு, என்னை ஏற்றுக்கொண்டுட்டாருன்ற அந்த உணர்வே வர முடியாத அளவுக்கு ஒரு 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 தேவனுக்கும் அவனுக்கும் என்ன இருந்துச்சுன்னா, அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தூரம். நான் சொல்கிறது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சு? தேவன் நம்மளை விட்டு தூரம் என்ன பண்ண மாட்டார், போகவே மாட்டார். நாம தான் இது நம்மளுடைய பிரம்ம, இது நம்மளுடைய கான்ஷியஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் என்னை விட்டு என்ன பண்ணிட்டாரு, தூரம் போயிட்டாரு, ஆண்டவர் என் கூட இல்லை, என் பக்கத்தில் இல்லை. இது அப்பட்டமான பொய். இதுக்கு பைபிளில் ஒரு வசனம் கூட இல்லை. தேவன் நம்ம விட்டு தூரம் போயிட்டாரு. ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டார். அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை, எவ்வளோ பேர் புரிஞ்சு? அவர் நம்ம விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அப்போ தேவன் நம்மளை விட்டு தூரம் போகவே மாட்டார். நாம தான் அவர் விட்டு தூரம் போவோம். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் சொல்றது எவ்வளோ பேர் புரிஞ்சு? தேவன் நம்மளை விட்டு தூரம் போகிறதுக்கும் நம்ம தேவனை விட்டு தூரம் போகிறதுக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? தேவன் நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நாளும் தூரம் போக மாட்டாரு. ஏன்னா அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்ற ஒரு ப்ராமிஸ் நமக்கு பண்ணியிருக்காரு. அதனால் அவர் நம்ம விட்டு தூரம் போக மாட்டார். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்னா, நாம் அவரை விட்டு என்ன பண்ண முடியும், தூரம் போக. இந்த அந்த நம்ம தூரம் போகிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம அவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம் அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம அந்த டிஸ்டன்ஸ் மீறி போகும்போது அவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, மன்னிக்க மாட்டாருன்ற அர்த்தம் இல்லை. உன்னால் அதை என்ன பண்ண முடியாது, உணரவே முடியாது. யூதாஸ் கரியாத் மனம் திரும்பியும் என்ன பண்ணா, செத்து சூசைட் பண்ணி செத்தான். காரணம் என்ன, தேவன் என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த கான்சியஸ் என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். காரணம் என்னன்னா, அவன் போன தூரம் அவ்வளோ தூரம். ஸோ ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நாள் தூரம் போக மாட்டாரு. ஆனால் நாம் என்ன பண்ண முடியும்னா, ஆண்டவர் விட்டு தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, எவ்வளோ தூரம் நீ அவரை விட்டு இருக்க போறேன்னு, எவ்வளோ தூரம் இருக்க போற?
கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? தூர போனான். ஒரு அப்பாக்கும் பிள்ளைக்குமான அந்த உறவினோட உவமை அது. மகன் தான் என்ன பண்ணான்? அப்பாவோட வீட்டில இருந்து அப்பாவை விட்டு விலகி, அப்பா விலகி போகல, மகன் என்ன பண்ணான விலகி போனான். அதே நேரத்தில் இங்க அப்பா மகனை தேடி போகல, மகன் தான் அப்பாவை தேடி வந்தான். புரியுதுங்களா? மகன் தான் என்ன பண்ணும்? அப்பாவோட வீட்டுக்கு என்ன பண்ணும்? திரும்ப வரணும். பாருங்க, அப்பா மகன் வர எதிர்பார்த்துட்டு இருந்தாரே தவிர போய் என்ன பண்ணல, போய் தேடி கொண்டு வந்தா மறுபடியும் அவன் போறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டோம்? அவனே அப்போ போன நாம ஒரே ஒரு டைம் நம்மளை அவர் தேடி கண்டுபிடிச்சார். எப்போனா நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. அப்போ அவர் நம்மளை என்ன பண்ணாரு? தேடி ரட்சிச்சிட்டார். அதுக்கப்புறம் நீ அவரை விட்டு போனா நீ தான் திரும்ப வரும். சொல்றது எவ்வளவு பேர் புரிஞ்சு? அதுக்கப்புறம் யார் தான் வரணும்? யூ ஹேவ் டு கம். அதான் இந்த இடத்த ஓமை. இந்த ஓமை ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஓமை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆல்ரெடி கெட்ட குமாரன் ஸ்டோரி ரட்சிக்கப்படாதவங்களுக்கான ஸ்டோரி இல்லை. இது ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்டு அப்பாவை அறிந்து அப்பாவோட அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்பாவோட வீட்டில் அப்பாவோட எல்லா நன்மையும் அனுபவிச்சு அவன் என்ன பண்ணிருக்கான்? இப்போ வெளியே போயிருக்கலாம். இதை நம்ம காஸ்பலுக்காக சொல்கிறோம், ஆனால் அது ஆக்சுவலி ரியல் பிக்சர். அது அப்படி அங்கே இல்லைங்க. இது அப்பாவை அறியாமல் இருக்கிற ஒருத்தன் திரும்பி வந்த கதை இல்லை. அப்பாவை அறிந்து அப்பாவோட வீட்டில் அப்பாவோட எல்லா நன்மைகளையும் அனுபவித்து அப்பாவோட இருந்து, புரியுதுங்களா, அப்பாவோடைய எல்லா ப்ரிவிலேஜஸையும் அனுபவிச்சுட்டு என்ன பண்ணுறான்? அப்பாவோட சொத்தை வாங்கிட்டு போகணும்னு என்ன அர்த்தம்? தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு வெளியில் போனவனை பற்றி என்ன சொல்லுவோம்? அவன் ரசிக்கப்பட்டவனா ரசிக்கப்படாதவனா? அப்போ இந்த ஹோல் ஸ்டோரியே ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவனுடைய நன்மைகளை அனுபவித்ததுக்கு அப்புறம் அவரை வேண்டான்னு விட்டுட்டு வெளியே போற கதை. இது பெரிய ஒரு கிருபை. என்னன்னா அந்த கெட்ட குமாரனுக்கு திரும்பி வர தூரத்தில் தான் போயிருக்கிறான். ஒரு சிலர் திரும்பி வர முடியாத ஒரு தூரத்துக்கு போயிடுவாங்க. அங்க போனவங்க அந்த ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார்ன்ற அந்த கான்சியஸை என்ன பண்ணிடுவாங்க? இப்போ இவனுக்கு மட்டும் நான் திரும்பி போனால் அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வாரா மாட்டாரான்ற அந்த கான்சியஸ் வரலன்னு அவன் திரும்பி போயிருக்க மாட்டான். பாருங்க, நான் பிரசங்கம் பண்ணும்போது பைபிள் காலேஜோ தியாலஜியோ படிச்சுன்னு பேசுறது. இது என்னுடைய எல்லா பிரசங்கமும் நான் எழுதின புத்தகங்கள்லேருந்து எல்லாமே ஆண்டவரோட எனக்கு இருக்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். All the preachings which is coming from my mouth, இது எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தேவனோட அன்பின் உச்சத்தை நான் அனுபவிச்சிருக்கிற, அவர் விட்டு தூரமும் என்ன பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? எல்லா அனுபவமும் எனக்கு இருக்குது. தேவன் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போக மாட்டார். ஆனால் நாம அவரை விட்டு தூர போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். நாம் என்ன பண்ண முடியும்? அவர் விட்டு சொல்றது எவ்வளவு பேர் புரியுது? அவரோட பிரச்சனை, அவரோட வீடு, புரியுதுங்களா? அது அப்பாவோட வீடு, அப்பாவோட பிரச்சனை, அப்பாவோட வீடு. அதை விட்டு தான் என்ன பண்ணான்? யாரு? கெட்ட குமாரன் அந்த இடத்தை விட்டு வெளியில போனான். புரியுதுங்களா? அப்பாவை விட்டு அந்த அந்த அட்மாஸ்பியர், அப்பாவோட இருக்கிறது ஒரு அட்மாஸ்பியர், அப்பா வீட்டில் இருக்கிறது ஒரு அட்மாஸ்பியர். சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் இல்லை, நம்ம சர்ச்சுக்கு நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் சர்ச்சில் இருக்கிற இந்த அப்பாவோடைய அந்த அட்மாஸ்பியர், அப்பாவோடைய அந்த எதை நீ இந்த வர்ஷிப் பண்ணும்போது வசனம் சொல்லும்போது எதை அனுபவிக்கிறியோ அந்த அட்மாஸ்பியரை நீ கூட கொண்டு போனா இங்கே நீ என்ன அனுபவிக்கிறியோ அதையே உங்கள் வீட்லேயும் உன்னால் அனுபவிக்கணும். சர்ச்சுக்கு போனால் நல்லா இருக்குது, வீட்டுக்கு வந்தோம்னா என்னால் ஜெபிக்க முடியலன்றது காரணம் என்னென்னா இந்த அட்மாஸ்பியர், இந்த சூழ்நிலை நீ கொண்டு போகல, இந்த என்விரான்மெண்ட்டை உன்னால் என்ன பண்ண முடியல. நான் சொல்றது புரியுதுங்களா? உன்னால என்ன பண்ண முடியும்? இங்கிருந்து இந்த என்விரான்மெண்ட் உன்னால என்ன பண்ண முடியும்? கொண்டு போக புரிஞ்சா புரியல. இந்த அதுதான் ஸ்பிரிச்சுவல். அதுதான், அதுக்கு பேர் தான் என்ன? ஆவிக்குரிய காரியங்கள். இங்க இருக்கிற இந்த ஆவிக்குரிய சூழலையும் இந்த என்விரான்மெண்ட் உன்னால் என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். அப்படி நீ கொண்டு போக முடிந்தா இன்னைக்கு சாயந்தரம் நீ ஜெபிக்கும் போது இங்கே நீ எப்படி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து எவ்வளோ நீ அதே உன் வீட்டுக்குள்ள தனியாக உன்னால பண்ண முடியும். அப்பாவோட வீடு என்பது அது ஒரு அட்மாஸ்பியர். அப்பாவோட வீடுன்றது என்ன? அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு சூழல். நீ பைக்ல போகும்போது கூட அந்த சூழலை உன் கூட வச்சுக்க முடியும். நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும், இன்னும் சொல்ல போனா அநேக நேரத்தில் நான் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தரோட சத்தத்தை நான் நிறைய கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த சூழல் அங்க கூட என்ன பண்ண முடியும்? வர முடியும். யூ கேன் ஹியர் எ வாய்ஸ். நீ குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒரு தேவ சத்தம் வாழ்க்கைக்குள்ள வர முடியும்.
அப்பாவோட பிரசனமும் அவரோட வீடும் அது நம்மளோட உரிமை. இட்ஸ் அவர் ரைட்ஸ். அதை நம்ம இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீ இழந்த, நீ வேண்டான்னு சொல்லி தான் அதை இழக்கணும். உரிமை என்ன அர்த்தம்? அதை யாரும் என்ன பண்ண முடியாது, நம்மளை விட்டு எடுக்க முடியாது. ஆனால் நம்ம அதை என்ன பண்ண முடியும்? வேண்டான்னு நம்ம அதை என்ன பண்ண முடியும்? தள்ள முடியும். ஆனால் நம்மளை விட்டு யாரும் அதை என்ன பண்ண முடியாது, இன்க்ளூடிங் டெவில் cannot take that. It is your rights. The presence of God. புரியுதுங்களா? அப்பாவுடைய சமூகம், அப்பாவுடைய வீடு, அப்பாவோட பிரசன்னத்தில் நீங்களும் நானும் வாழ்றது அவர் நமக்கு கொடுத்த உரிமைங்க. அது இட் இஸ் த ரைட்ஸ் we have.